எல்லோருக்கும் வணக்கம். குறிப்பாக இல்லற வாழ்க்கையை அழகாக வைத்து கொள்ள போராடிக்கிட்டு இருக்கிற என்னோட அன்பு சகோதரிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் பல வீடுகளில் பல பெண்களோட மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய வலி. என் வீட்டுக்காரர் என்னை மதிக்கிறதே இல்லை. ஆரம்பத்தில் இருந்த என் அன்பு இப்போ இல்லை. நான் என்ன பேசினாலும் அது அவருக்கு தப்பாகவே படுது. இப்படி தான் ஒவ்வொரு வீட்லேயும் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. ஒரு ஆண் தன் மனைவியை மதிக்காமல் போகிறதுக்கு காரணம் அவங்களுக்கு பிடிக்கவில்லை என்பது மட்டும் இல்லை. பல நேரங்களில் இவங்க நம்ம மனைவி தானே, இவன் நம்மளை விட்டு எங்கே போக போகிறா அப்படிங்கிற ஒரு அலட்சியம்தான் முக்கிய காரணம். நம் பெண்கள் பண்ணுற ஒரு சின்ன தவறு என்னென்னா, அவங்க நம்மளை அலட்சியப்படுத்தப்பட்டாலும் நாம் இன்னும் அதிகமாக அன்பு காட்டிக்கிட்டு அவங்க பின்னாடி தான் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் மனதளவில் அது வேலைக்கு ஆகாது. ஒரு கட்டத்தில் உங்கள் அன்பு அவங்களுக்கு சலிப்பை தந்துடும். சரி, அப்போ என்ன தான் பண்ணுறது? சண்டை போடலாமா? கோவப்படலாமா? நிச்சயம் கூடாது. சண்டை போடுறது, கத்துறது இது உங்களுக்கு மரியாதை தராது. மரியாதைங்கிறது பயத்தில் வர்றதல்ல, அது நம்மளோட நடத்தையை பார்த்து வர்றது. இன்னைக்கு நான் சொல்ல போகிற 5 விஷயங்களை உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடியது. இது நீங்கள் ஒரு வாரம் கடைபிடிச்சாலே உங்கள் கணவர் உங்களை பார்க்குற விதம் மாறும். வாங்க, அது என்னென்ன வழின்னு பார்க்கலாம். முதல் விஷயம், உங்களுக்கான சுயமரியாதை எல்லையை நீங்களே வரை வச்சுக்கணும். நிறைய பெண்கள் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? கணவர் கோபத்தில் ஏதாவது திட்டுவார், மனசு நோகிற மாதிரி பேசுவார். ஆனால் அடுத்த 10 நிமிஷத்தில் அந்த பெண் வாங்க சாப்பிட்லாம், காப்பி வேணுமா அப்படின்னு ஒன்றுமே நடக்காத மாதிரி போய் நிற்பாங்க. நீங்கள் இப்படி பண்ணுறது அவரோட மனசில் என்ன தோணும் தெரியுமா? ஓஹோ, நாம் இவளை எப்படி வேணுமானாலும் திட்டலாம், எப்படி வேணுமானாலும் நடத்தலாம், ஆனால் இவ நம்மளை விட்டு போக மாட்டா, இவ சேவையும் நிற்காது. இந்த எண்ணம் அவருக்கு வந்துருச்சுன்னா அப்புறமா அவர் உங்களை மதிக்கவே மாட்டார். அப்போ என்ன பண்ணணும்? கடமையை செய்யுங்க, ஆனால் அளவுக்கு மீறி தாங்கிறத நிறுத்துங்க. அவர் உங்களை காயப்படுத்திட்டாரா? சமைங்க, சாப்பாடு மேசையில் எடுத்து வைங்க, ஆனால் தட்டை எடுத்து அவர் கையில் கொடுத்து பக்கத்தில் நின்று பரிமாறாதீங்க. சாப்பாடு மேசையில் இருக்குது, எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு வரியில் சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போயிட்டு இருங்க. அந்த இடத்துல ஒரு இறுக்கமான சூழல் உருவாகும். என்னடா இவை எப்பவும் என் கூடவே சுத்துவா, இன்னைக்கு என்ன ஆச்சு, முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாளே அப்படின்னு அவர் யோசிக்கணும். அந்த யோசனை தான் அவர் பண்ண தப்பை அவருக்கு உணர்த்தும். அன்பு என்கிறது இலவசமாக கிடைக்கிற பொருள் இல்லை, அதுக்கு தகுதி வேணும்னு அவருக்கு புரிய வைங்க. இதில் கோபம் இருக்காது, ஆனால் ஒரு கண்டிப்பு இருக்கும். இரண்டாவது விஷயம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம், வார்த்தைகளை குறைங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும்போது 90% பெண்கள் பண்றது என்னன்னா, விளக்கம் கொடுக்கிறது. நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா, நீங்க ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னு அழுதுகிட்டே பேசுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க சகோதரிகளே, உங்களை மதிக்காத ஒருத்தர்கிட்ட நீங்க கொடுக்கிற விளக்கம் அவங்க காதுல விழவே விழாது. அது வெறும் இறைச்சலை தான் கொடுக்கும். இனிமே அவர் உங்ககிட்ட சண்டைக்கு வந்தாலோ இல்லை உங்களை குறை சொன்னாலே எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாதீங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க. ஒரு ஆழ்ந்த அமைதி, அதுதான் உங்களோட பதிலாக இருக்கணும். உதாரணத்துக்கு அவர் சாப்பாட்டை குறை சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி மாதிரி நான் காலையிலிருந்து கஷ்டப்பட்டு சமைச்சேன் அப்படின்னு சொல்லாதீங்க. அவரை ஒரே வினாடியே அமைதியாக பார்த்துட்டு சரிங்க அவ்வளவுதான், அந்த ஒரு வார்த்தையோடு நிறுத்துங்க. நீங்கள் இப்போ அமைதியாக இருக்கிறீங்களோ அப்போ சண்டை போடுற அவருக்கு தான் அசிங்கமாக இருக்கும். சுவத்துக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குன்னு அவர் நினைப்பார். உங்கள் மௌனம் அவரை தூங்க விடாமல் பண்ணணும். இவ ஏன் பேசலை, மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறா அப்படின்னு அவர் குழப்பம் அவருக்குள்ளேயே வரணும். ஒரு பெண் எப்போ தேவையில்லாத பேச்சை குறைக்கிறாளோ அப்போ அவள் வாயை திறந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த வீட்டில் மதிப்பு கூடும். உங்கள் வார்த்தைகளை விலை மதிக்க முடியாததாக ஆக்குங்கள். மூணாவது விஷயம், உங்களை நீங்கள் வீட்டில் கடைசி ஆளாக நடத்தாதீங்க. நிறைய பெண்கள் பண்ணுற பெரிய தப்பு இதுதான். கணவர் சாப்பிட்ட பிறகுதான் நான் சாப்பிடுவேன், அவர் தூங்கின பிறகுதான் நான் தூங்குவேன் அப்படின்னு தியாகம் பண்ணுறோம்னு நினச்சிக்கிட்டு உடம்பை கெடுத்துக்கிட்டு நாம இருக்கிறோம். அவர் வாரத்துக்கு ராத்திரி ரொம்ப நேரம் ஆனால் கூட பசியோட காத்துக்கிட்டு இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது தியாகம் இல்லை, இது உங்களை நீங்களே வருத்திக்கிற செயல். நீங்கள் உங்களை மதிக்கலைன்னா அவர் எப்படி உங்களை மதிப்பார்? இனிமே பசிச்சா நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்ப முடியலையா அமைதியாக போய் படுத்து ஓய்விடுங்க. நான் ஒரு மனுஷி, எனக்கும் பசிக்கும், எனக்கும் வலிக்கும் அப்படிங்கிற உங்கள் செயல் மூலமாக காட்டுங்க. நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்துக்கும் உணவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாலே போதும், அவருக்கும் அது புரியும். ஓ, இவ எனக்காக மட்டுமே வாழ்கிறான், இயந்திரம் இல்லை, இவளுக்குன்னு ஒரு உயிர் இருக்குது அப்படின்னு அவர் உணர்வார். உங்களை நீங்கள் ஒரு ராணி மாதிரி பார்த்துக்கிட்டா தான் மற்றவங்களும் தானே உங்களை ராணி மாதிரி நடத்துவாங்க. தியாகம் பண்ணுறோம்னு சொல்லி உங்கள் மதிப்பை நீங்களே குறைச்சிக்காதீங்க. 4வது விஷயம், அவரை மட்டுமே உலகமாக சுற்றி வராதிங்க.
நிறைய பெண்களுக்கு கணவர் வீட்டுக்கு வரலைன்னா பொழுதே போகாது. எப்போ வருவாருன்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. அவர் வந்ததும் நாள் முழுக்க நடந்ததை கொட்டி தீர்ப்பாங்க. இதனால் என்ன ஆகும்னா இவளுக்கு வேற வேலையே இல்லை, எப்போவும் நம்மளையே நம்பி இருக்கா அப்படின்னு அவருக்கு ஒரு தலக்கணம் வந்துடும். இனிமே அப்படி இருக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி உலகத்தை உருவாக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. புத்தகம் படிங்க, தையல் கற்றுக்கோங்க, இல்லைன்னா பக்கத்து வீட்டு தோழிகள் கூட கொஞ்சம் நேரம் பேசிக்கோங்க. அவர் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் ஏதாவது ஒரு வேலையில் மும்முரமாக இருங்க. தொலைக்காட்சியில் நாடகம் பார்க்கிறதை விட பயனுள்ள ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யுங்கள். நீங்கள் வேலையில் மும்முரமாக இருக்கிறத பார்த்தா அவர் உங்களை தேடுவார். என்ன இவளை நம்மளை கவனிக்காமல் அவ்வளோ வேலையை மும்முரமாக இருக்கா அப்படின்னு அவர் கௌரவம் அவரை சீண்டும். மனித இயல்பு என்னென்ன, சுலபமாக கிடைக்கிற எந்த பொருளுக்கும் மதிப்பு இருக்காது. கொஞ்சம் எட்டாத தூரத்தில் இருக்கிற போது தான் அதனோட அருமை புரியும். நீங்கள் ஒரு தனி மனுஷியா திறமையான பெண்ணா நிமிர்ந்து நில்லுங்க. உங்கள் திறமையை தான் உங்களோட அடையாளம். கடைசியாக 5வது விஷயம், கண்ணீரை ஆயுதமாக்காதீங்க. முன்னாடி எல்லா பெண்கள் அழுதால் ஆண்கள் தாங்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நிலையே வேறு. நீங்கள் ஒவ்வொரு முறை அழுத போதும் உங்கள் கணவர் மனசில் இவ எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கா, தொல்லை பிடிச்சவ அப்படின்னு தான் அவங்களுக்கு தோணும். உங்கள் கண்ணீருக்கான மதிப்பு குறைஞ்சிடும். இனிமேல் எவ்வளவு பெரிய சண்டை வந்தாலும், அவர் எவ்வளவு மோசமாக பேசினாலும் அவர் முன்னாடி மட்டும் அழாதீங்க. கண்ணீர் விடுறது பலவீனம். பிரச்சனை வரும்போது உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக யோசிங்க. உங்கள் முகத்தில் ஒரு பக்குவம் இருக்கணும். இவர் பேசுகிற வார்த்தை என்ன காயப்படுத்தாது, ஏன்னா நான் யாருன்னு எனக்கு தெரியும். அப்படி உங்களுக்குள்ள நிமிர்ந்து நில்லுங்க. தன்னம்பிக்கை உங்கள் கண்ணில் தெரியணும். ஒருவர் நம்மளை மதிக்கலைன்னா அழுது சாதிக்க முடியாது. நம்ம குணத்திலையும் நடத்தையிலையும் தான் சாதிக்க முடியும். சகோதரிகளே, நான் சொன்ன 5 விஷயங்களும் உங்கள் கணவரை பழி வாங்குவதற்காக இல்லை, நீங்கள் இழந்த மரியாதையை மீட்டு எடுப்பதற்காகத்தான். இதை நீங்கள் கடைபிடிக்கும் போது ஆரம்பத்தில் அவருக்கு கோபம் வரலாம், என்ன இவ மாறிட்டா அப்படின்னு அதிர்ச்சி ஆகலாம். ஆனால் போக போக இவ பழைய ஆள் இல்லை, இவளை இனிமே அலட்சியப்படுத்த முடியாது அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் மாறினால்தான் உங்கள் சூழ்நிலை மாறும். உங்கள் கணவர் உங்களை ஒரு மனைவியை மட்டும் இல்லாமல் ஒரு ஆளாக மதிக்கணும்னா நீங்கள் அதுக்கான தகுதியோடு நடக்கணும். வாழ்க்கை வாழ்வதற்கு தான். அதை அடுத்தவங்க காலில் போட்டு மிதிக்க விடாதீங்க. நீங்கள் ராணியாக வாழுங்க. அப்போ தான் உங்கள் வீடு ராஜ்யமாக மாறும். இதுபோல் நல்ல தகவல்கள் நம்மளுடைய வீடியோவில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.